ஒருவர் உங்களின் மேல் காதலில் விழுந்துவிட்டதற்கான அறிகுறிகள். ஒருவருக்கு உங்களின் மேலிருக்கும் காதலை தெரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. இருப்பினும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை யாராவது காதலிக்கின்றார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில வழிகள் இருக்கின்றன. அதாவது, அவர்களின் நடத்தைகளை சற்று உன்னிப்பாக கவனிப்பதன் மூலமாக அவர்கள் உங்களை ரகசியமாக காதலிக்கும் விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு உங்களின் மேல் காதல் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் முதலில் சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். அதாவது, அவர்கள் உங்களை உண்மையாகவே காதலித்தால் நிச்சயம் சிறிய விஷயங்களை கூட மறக்காமல் எப்போதும் நினைவில் வைத்திருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதிலும் குறிப்பாக உங்களின் பிறந்த நாள், பிடித்த நிறம் மற்றும் பிடித்த உணவுகள் போன்ற அனைத்தையும் உங்களை காதலிப்பவர்கள் நிச்சயம் நினைவில் வைத்திருப்பார்கள். உங்களின் முகத்தில் புன்னகையையும் சந்தோஷத்தையும் பார்ப்பதற்கு அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தால் அவர்களுக்கு உங்களின் மேல் காதல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது, உங்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு மற்றவர்களை விட அவர்கள் ஒருபடி மேலே சென்று முயற்சி செய்வார்கள். அத்துடன் எப்போதும் உங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்றும் உங்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்றும் ஆசைப்படுவார்கள். ஒருவர் உங்களை காதலிக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் அவர்கள் எவ்வளவு நேரம் உங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருவருக்கு உங்களின் மேல் காதல் இருந்தால் மற்றவர்களை விட உங்களின் மேல் அதிக கவனம் எடுத்துக்கொள்வதுடன் அவர்களின் பொன்னான நேரங்களை உங்களுக்காக செலவிடுவதற்கும் ஒருபோதும் தயக்கம் காட்ட மாட்டார்கள். உங்களுடைய சிறுவயதில் உங்களின் தலைமுடியை பிடித்து இழுக்கும் அல்லது உங்களை எப்போதும் கிண்டலடித்துக் கொண்டிருக்கும் உங்களின் நெருங்கிய சிறுவயது நண்பர்களைப் போலவே அவர்களும் நடந்து கொள்வார்கள். எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஏதாவது மோசமானதாக நடந்துவிட்டால் உங்களின் மேல் வெறும் அனுதாபத்தை மட்டும் காட்டாமல் உங்களுடனேயே இருந்து அவற்றை கடந்து செல்வதற்கான அக்கறை காட்டுவதும் ஒருவருக்கு உங்களின் மேல் காதல் இருப்பதை தெரிந்து கொள்வதற்கான மற்றும் ஒரு அறிகுறியாகும். முக்கியமானவர்களிடம் உங்களை அறிமுகப்படுத்துவார்கள். குறிப்பாக அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்களுக்கு நிச்சயம் உங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார்கள். உங்களை காதலிக்கும் ஒருவர் எதிர்காலத்தை பற்றி பேசும்போது நான் என்ற வார்த்தைக்கு பதிலாக எப்போதும் நாம் என்ற வார்த்தையே உபயோகிப்பார்கள். யாரோ ஒருவருடன் உங்களின் எதிர்காலத்தை பற்றி கலந்துரையாட மாட்டீர்கள். மாறாக அவர்கள் முக்கியமானவராக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே உங்களின் சொந்த வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் அவர்களை சுற்றியிருக்கும் வேளையில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பதை கவனிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறான விஷயங்களை நீங்கள் கவனித்திருக்கின்றீர்களா?